வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம என்னோட வெயிட் லாஸ் பற்றி தான் பேச போகிறோங்க. வெயிட் லாஸ்னால் நான் ஒன்றும் பெருசாக வெயிட் லாஸ் ஆகலைங்க. ஆனாலும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க, அம்மா நீங்கள் வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணீங்க, முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் இழைச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மார்னிங் வந்து 8 to 8:30 எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருவோங்க. அது கஞ்சியாக இருந்தாலும் சரி, இட்லி தோசை உப்புமா எதுவாக இருந்தாலும் சரி 8லேருந்து 8:30 நாங்கள் இப்போல்லாம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து 1 மணிலேருந்து 1:15 நாங்கள் வந்து லஞ்சு முடிச்சிடுறோங்க. லஞ்சில் வந்து காய் கீரை புரத சத்து இந்த மாதிரி அதிகப்படுத்திக்கிட்டு கொழுப்புள்ள சத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காக சுத்தமாக சாப்பிடாமலாம் இருக்குல்லைங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வடை பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்றது உண்டு. கல்யாண வீடுகள்லேயே சாப்பிட்றது உண்டு. தொடர்ந்து கல்யாண வீடுகள் வந்துச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுவோம். நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை வந்து வீட்டில் ஏதாவது நான் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். லோக்கலில் போகிற மாதிரி இருந்தால், வெளியூராக இருந்தால் தவிர்க்கவே முடியாது, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி எங்களோட லஞ்ச் இருக்குங்க. லஞ்சில் வந்து பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காய் இருக்கும், ஒரு கீரை இருக்கும், இல்லை கூட்டு அல்லது தயிர் பச்சடி கண்டிப்பாக இருக்கும். 3 காய் பெரும்பாலும் செஞ்சுருவேன். ஒரு குழம்போடு சேர்த்து 4 வந்துடும் நமக்கு. முடியாத அன்னைக்கு ஒரு 2 காய் மட்டும் செய்யறது உண்டு. இது எல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது அந்த ரைஸோட அளவு குறையுதுங்க. நம்ம வந்து மில்லட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், அந்த கம்பு சோளம் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒயிட் ரைஸுக்கு பழகிட்டோம் இல்லைங்களா, அதனால திடீர்னு மாற்ற முடியல. அதனால எப்பயாவது களி கிளறது உண்டு, கம்மஞ்சோறு செய்கிறது உண்டு, சிறுதானியத்துலேயும் சாப்பாடு செய்கிறது உண்டு. ஒயிட் ரைஸ் தான் பெரும்பாலும் அதிகமாக வைக்கிறோம். அந்த ரைஸை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு காய்கறி வந்து நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தயிர் 1 கப் வந்து டெய்லியுமே கண்டிப்பாக எடுத்துக்குவோம். ரசமும் எங்களோட சாப்பாட்டில் இருக்கும், கொஞ்சம் தாராளமாக விட்டு எடுத்துக்குவோம். ஜீரணத்துக்கு ரசம் வந்து பெரிதும் உதவும். அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பயிறு சுண்டல் ஏதாவது வேக வச்சு வைப்போம். அப்புறம் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸு கவுனி அரிசி புட்டு மாவு, மாப்பிள்ளை சம்பா புட்டு மாவு இதுல எல்லாம் எப்பயாவது வந்து புட்டு செய்யறது உண்டு, கொழுக்கட்டை செய்யறதும் உண்டு. சமயத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா பொரியாவது வறுத்து வச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். இது வந்து ஒரு 4:30 to 5 நாங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 கப் வந்து டீ எடுத்துக்குவோங்க. எங்கள் வீட்டில் அவர் வந்து டீ காஃபி கூட சாப்பிட்றது இல்லை. அதுவும் வந்து பிளாக் டீயாக எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் நைட் டின்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மணிக்கே இப்போல்லாம் முடிச்சிடறோம். இன்றைக்குமே வந்து 7 மணிக்கெல்லாம் நாங்கள் முடிச்சாச்சுங்க. இப்போ நைட்டில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 7 மணிக்கு என்ன சாப்பிடுவோம்னா இட்லி தோசை உப்புமா சப்பாத்தி கோதுமை தோசை ராகி தோசை இதெல்லாம் தான் நம்ம யூஸ்வல் செய்யறது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி தான் நாங்கள் நைட் எடுத்துக்குவோம். நைட் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து அந்த மத்தியானம் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா சாதமும் சாப்பிட்றது உண்டுங்க. அதையுமே ஏர்லியராக எடுத்துக்குவோம். அப்புறம் நம்ம இட்லி தோசையுமே வந்து ஒயிட் ரைஸ்லேயே எடுக்காம நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி, அப்புறம் பொக்கூர் அரிசி, ரத்தசாலி அரிசி இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய அரிசி வெரைட்டிஸ் இருக்குதுங்க. சிகப்பரிசி இருக்கு. இதுல எல்லாமே நம்ம வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன். அரைக்கும் போது எப்படி இருந்தாலும் ஒயிட் ரைஸ்ல ஒரு இட்லி மாவு அரைச்சிருவேன், கூடவே இந்த மாவு ஒன்று அரைப்பேன். ஏன்னா எங்கள் பொண்ணுக்கும் கொடுத்து விடணும். அதனால இந்த மாதிரி கலந்து அரைச்சிக்குவேங்க நான். அதே மாதிரி ஆப்பம் செய்யறதா இருந்தாலுமே நம்ம வந்து கவுனி அரிசியில சிகப்பரிசியில ஆப்பம் செஞ்சாலுமே நல்லா வருது. சந்தகை ஒரு நாளைக்கு செய்வோம். அந்த சந்தகையுமே வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வருது. அதையுமே என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்கள் நைட் டின்னராக எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தான் எங்களோட நைட் டின்னர் இருக்குங்க. இன்னைக்கு நைட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த ரத்தசாலி அரிசின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து ரத்த விருத்திக்கு ரொம்பவே நல்லது, நரம்புகளுக்கும் நல்ல வலு கொடுக்கும். அதனால நான் ரத்தசாலி அரிசி ஊற வச்சுக்குவேன். அந்த அரிசியில வந்து இன்னைக்கு தோசை, நானும் எங்கள் வீட்டில் அவருமே, நான் 2 தோசை அவர் 3 தோசை. இதுதான் எங்களோட நைட் டின்னர். கூட ஏதாவது அதுக்கு சட்னி குருமா இது மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் சட்னி தான் இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் மேட்ச் ஆகுங்க. இந்த மாதிரி தான் எங்களோட நைட் டின்னர் இருக்குங்க. அப்புறம் 7 மணி 7:15 சாப்பிட்டுட்டா ஒரு 9லேருந்து 9:30 மீறி போனால் 10 மணிக்குள்ளே படுத்துருவோம். ரொம்ப லேட் பண்ணுறது இல்லைங்க. நைட் நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டு 2 மணி நேரம் கேப் விட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் மறுபடியும் படுக்கிறப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பசிக்கும். நம்ம பசிச்சது அப்படின்னா கொஞ்சம் வெந்நீர் எடுத்துக்கலாம். ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்றது என்னைக்காச்சும் ஒரு நாள் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் வேணா ஒரு 1/2 டம்ளர் குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி டாக்டரே சஜஸ்ட் பண்ணாங்க. அதுலேருந்து நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் பால் ஒரு 1/2 டம்ளர் படுக்கிறப்ப எடுத்துக்கோங்க. அது ரெகுலராக பண்ணுறது கிடையாது. இல்லைன்னா ஒரு வெந்நீர் 1/2 டம்ளர் குடிச்சிட்டு படுத்துறதுங்க. இந்த மாதிரி தான் எங்களோட டயட் போயிட்டு இருக்குங்க.
அப்புறம் நம்மளோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம டயட்ல மட்டுமே கொண்டு வர முடியாதுங்க. நமக்கு வந்து ஒரு சில உடற்பயிற்சிகளும் நமக்கு தேவை. நமக்கு அந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்கணும். நம்மலாம் இப்ப சாதாரணமா வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே வேலை செய்யறோம். இதெல்லாம் வந்து ஒரு உடல் உழைப்பே கிடையாதுங்க. அதனால நமக்கு தேவை கண்டிப்பா உடற்பயிற்சி. அதனால நான் வந்து அந்த மாதிரி உடற்பயிற்சிகள் ஒரு சிலதெல்லாம் செய்யறேங்க. காலையில எழுந்த உடனே சின்ன சின்ன எக்ஸசைஸ் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே செய்வேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கால் வலி, நீ பெயின் இருக்குங்க. நீ பெயின் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு தான் அதிகமாக இருக்கு. அதனால நான் எங்கேயுமே டாக்டர்ஸ்ட் எல்லாம் ஆர்த்தோகிட்ட எல்லாம் காட்டினேன். எல்லாருமே வந்து பிசியோ எக்ஸசைஸ் தான் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாமே பண்ணி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க. இருந்தாலும் எனக்கு வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க, துடியலூரில் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் அவரு. அவர்கிட்ட காட்டினா வந்து மெடிசன்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எங்கள் ரிலேஷன் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்க துடியலூருக்கு போனேங்க. அங்கே துடியலூரில் வந்து அந்த டாக்டர்கிட்ட காட்டினப்ப மசில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தை மசில்ஸ் எல்லாம் வந்துங்க நல்லா டைட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க. அந்த ரிலாக்ஸ் பண்ணி விட்ட உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸ் பண்ணி விட்டு உடனே கொஞ்ச நேரத்திலேயே நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, நமக்கு கால் இனிமே இப்படியே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிங் போனப்ப அவங்க வந்து நீங்க ஒரு 3 சிட்டிங் வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து எனக்கு 5 சிட்டிங் போற மாதிரி இருந்துச்சுங்க. வீக்லி ஒன்ஸ் வர சொல்றாங்க. அப்புறம் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை வர சொல்றாங்க. ஆனா அதுல எனக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சுங்க. அதனால நான் வந்து ரெகுலரா அங்க போக ஆரம்பிச்சேன். ஒரு 5 வாரம் போனேன். அவங்க வந்து ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு அந்த பெயின் எல்லாம் நல்லா கியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேங்க. அது ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸியான எக்ஸசைஸ் தான். அதை வந்து ஒரு நாள் 2 நாள் நம்ம செய்யலைன்னா கூட நமக்கு அந்த வலி வர்றதை வந்து உணர முடியுது. நமக்கு எக்ஸசைஸ் பண்ணா நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? நம்ம ரெகுலரா செய்யணும். நம்ம வயிற்றுக்கு எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதையும் வந்து நமக்கு 2 வேளை செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம 2 வேளையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நான் இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் 5 மாசம் ஆயிடுச்சுங்க. 5 மாசத்துல வந்து நான் நல்லாவே பெட்டரா இருக்கேங்க. அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெல்ட் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம காலில் மாட்டிட்டு பண்ண சொல்றாங்க. இது எதுக்காக கொடுக்குறீங்க? இது போடாமையே நான் பண்றேனே அப்படின்னு சொல்லும்போது போட்டுட்டு பண்ணும்போது தான் அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீ ஆகும். அதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நல்லா ஃபிளாட்டா படுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு காலில் போட்டுட்டு காலை வந்து ரைஸ் பண்ண சொல்றாங்க. ஒவ்வொரு காலா நம்ம வந்து ரைஸ் பண்ணோம். அதுல வந்து ஒரு 2-3 விதமான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் வந்து ரெகுலரா பண்ணிட்டு வரேங்க. நான் சொல்றேன், டாக்டர் வந்துங்க கோயம்புத்தூர் துடியலூர் சரவணம்பட்டி வழியா போகணும். துடியலூர்ல தான் இருக்காங்க. டாக்டர் நேம் கண்ணபிரான். துடியலூரில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. யசோதா ஃபிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. நான் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இந்த டாக்டரை பற்றி கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. அவர் வந்துங்க யூகேல நிறைய பக்கம் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க. ரத்தன் டாட்டாவுக்கே இவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறீங்க இல்லைங்களா? ஆமாங்க, அவர் பேசுறதுலயே நமக்கு வந்து பாதி சரியாயிரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா பேசினாங்க. அம்மா நீங்க என்னைக்குமே இதே மாதிரி ஆக்டிவா இருக்கலாம், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க விடாம செய்யுங்க அப்படின்னலாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து அவங்க கூட அசிஸ்டண்டா இருக்கவங்களும் சரி, எல்லாமே வந்து லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. அவங்களும் எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்மகிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. இந்த மாதிரி அங்க போய் எனக்கு இப்போ வந்து நல்லாவே பெட்டரா இருக்குங்க. எனக்கு அவங்க கொடுத்த டயட்டு, அவங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் வந்து வெயிட் குறைச்சிருக்கேன். எனக்கு கால் வலியும் வந்து இப்போ பெட்டரா இருக்கு. என்னால் ஒரு 1/2 மணி நேரம் கூட தொடர்ந்து நிற்க முடியாது, ஒரு 1/4 மணி நேரம் கூட நடக்க முடியாது. இப்போ நான் வந்து என்னுடைய வேலைகளை வந்து நான் நல்லா செய்கிறேன். அடுத்ததா வந்து வாக்கிங் போக சொல்றாங்க. ஒரு 3/4 மணி நேரம் கண்டிப்பா காலையோ மாலையோ ஏதோ ஒரு வேலை வந்து நீங்க வாக்கிங் போங்கம்மான்னு எனக்கு டாக்டர் சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து பனிகாலம் மழை காலத்துல வெளிக்காத்தெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்காதுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. அதனால என்னால போக முடியாதுன்னு சொன்னேன்.
அப்போ அவங்க சொன்னாங்க எக்ஸசைஸ் சைக்கிள் இருக்குங்கம்மா, நீங்கள் அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும், நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம், ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் டைம் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த எக்ஸசைசர் சைக்கிள் வாங்கி நான் 2 மாதம் ஆகுது. 2 மாதத்துக்கு தவறாமல் பண்ணிடுறேங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்கேயாவது ஏழியராக எந்திரிச்சு போகிற மாதிரி இருந்தால் தான் என்னால் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலுமே நான் ஈவினிங் வந்து அதில் ஒரு 10 நிமிஷமாவது நான் பண்ணிடுவேன். என்னால் காலையில் எழுந்திரிச்சு அந்த எக்ஸசைசர் சைக்கிளில் போய் உட்காந்து அதை பண்ணினாதான் என்னால் நல்லா நடக்கவே முடியுதுன்னா பார்த்துக்குங்களேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த எக்ஸசைசர் சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. இந்த வீடியோ நான் கொடுக்குறதுக்கு காரணம் என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜெயா டிவியில் இருக்காங்க. கேகே மேம் ஒரு நாள் பேசினப்ப கேட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் கால் வலிக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இதையெல்லாம் சொன்னப்ப நீங்கள் இதை வீடியோவாக கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்குது மேடம், நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்காகவே இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கும் உதவியாக இருக்குன்னு தான் நான் கொடுக்குறேங்க. எனக்கு அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் வந்துங்க எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் சிகிச்சை தான் எனக்கு கொடுத்ததுங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலும் நல்லா நீட்டாக இருக்குங்க. அங்கே வந்து அல்ட்ராசவுண்ட் சிகிச்சை, ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் சிகிச்சை, லேசர் சிகிச்சை, ரெப்பிட்டிவ் பெரிஃபெரல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், உடற்பயிற்சி சிகிச்சை, கிரையோதெரபி மானிப்புலேஷன், முதுகெலும்பு மானிப்புலேஷன், ஆஸ்டியோபதிக் அண்ட் சைரோப்ராக்டிக், மேனுவல் தெரபி, ட்ரை நீட்லிங், ஃபேஷியல் மானிப்புலேஷன், விசரல் மானிப்புலேஷன், கிரானியோசேக்ரல் தெரபி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே அங்கே கொடுக்குறாங்க. கால்வலி, இடுப்பு வலி, நெக் பெயின் எல்லாத்துக்குமே அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் போனப்போ ஹாஸ்பிட்டல் வந்து எப்பயுமே பிஸியாக தான் இருக்குங்க. துடியலூரில் சுபம் கிளினிக், துளசி ஃபார்மசி இந்த மாதிரி இருக்கும். இந்த மெடிக்கல் பக்கத்துலேயே சைடில் நம்ம உள்ளே போனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் டாக்டரோட யசோதா கண்ணபிரான் கிளினிக் இருக்குங்க. இப்போ என்கிட்ட வந்து என்ன மாதிரி எக்ஸசைசர் சைக்கிள் இருக்குது, அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ணியே காட்டுறேங்க. இந்த எக்ஸசைசர் சைக்கிளோட கம்பெனி வந்து வெல்கேர் கம்பெனிங்க. டாக்டர் வந்து இதுதான் ரெஃபர் பண்ணுறாங்க. கன்வீனியண்ட்டாக உட்காந்துக்கலாங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இந்த பெடலிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் செய்ய சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பாக செஞ்சுருவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் 20 நிமிஷம் செய்கிறது உண்டுங்க. இது வந்து நமக்கு நல்ல ஒரு வாக்கிங் போன எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தெரியும், நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் டைம் இதில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதும் தெரியும். அப்புறம் கலோரியும் இதில் வந்து நமக்கு கால்குலேட் ஆகி வந்துருங்க. நம்ம இதில் பண்ணும்போது முன்னாடி வந்து நம்ம செல்லு ஏதாவது வச்சுக்கலாம். நான் சமயத்தில் எடிட்டிங் எல்லாம் கூட இதில் வச்சுட்டே நான் பண்ணுவேன். கையில் வச்சுட்டு கூட எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அவங்களே சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்லையே வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுனா கூட கையில் வச்சுட்டே கூட இதில் பண்ணலாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1/4 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்குவேங்க. அப்புறம் சுவாமி பாட்டும் சமயத்தில் கேட்பேன். நல்லா பெடல் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. அப்புறம் வந்து நம்ம உட்கார்றதுக்குமே வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு, ஒரு சிலர் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஹைட்டாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சீட்டையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சைடில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டேன், உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த சைக்கிளிங் பண்ணேங்க. ஆனால் சாப்பிட்டுட்டெல்லாம் நம்ம கண்டிப்பாக இதை பண்ணக்கூடாது. எப்போவுமே எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது தான் இந்த எக்ஸசைசர் சைக்கிளில் நான் உட்காருவேங்க. காலையில் பண்ணலாம், சாயங்காலம் பண்ணலாம், அப்புறம் ஒரு 11:30 மணி இந்த மாதிரி டைமில் 12 மணிக்கெலாம் கூட நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் உட்காந்து செய்யலாங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த எக்ஸசைசர் சைக்கிள் வந்து நல்ல ஒரு வாக்கிங் போகிற ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. இதில் பண்ணும்போது நல்லா அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு வந்து பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அப்புறம் இந்த வெல்கேர் சைக்கிள் லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதால சொல்கிறேன்.
நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வாங்கிக்கலாம். துடியலூர் ஹாஸ்பிட்டல் லிங்க்குமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் கூகுளில் போய் யசோதா கண்ணபிரான் அப்படின்னு அடிச்சிங்கனாவே அவரோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துருங்க. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க அவர். எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க. அதோடவே கூட டாக்டர் வந்து பேசுகிறதுலையே ஒரு சில வியாதிகள் குணமாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. டாக்டரோட முகத்துலேயே எவ்வளோ தேஜஸ் தெரியுது பாருங்களேன். இப்போ நான் டாக்டரோட இருக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பித்த புதுசில் இருப்பேங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபேட்டாகவே இருப்பேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இருக்கேன். நான் அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பரு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் சரி ஸ்க்ரீன்லேயுமே சரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அங்கே போய் பார்த்துக்கலாங்க. இது வந்து நான் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் சொல்லலைங்க. நான் போயிட்டு வந்து நான் வந்து ஒரு சிலருக்கு அங்கே ரெஃபர் பண்ணேன். அவங்களுக்குமே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் சரி எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே கொடுக்குறேங்க. இதுதான் நான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களுங்க. இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.